அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. இசக்கியை தப்பாக பேசிய பாண்டியம்மா சௌந்தரபாண்டிக்கு வந்த ஆப்பு. அண்ணா சீரியல். சௌந்தரபாண்டி காயத்தில் தவிக்க பாக்கியம் மஞ்சள் போட்டு விடுகிறாள். எதுக்கு டி என் மேலே சுடுதண்ணீர் ஊத்தின என்று கேட்க, நீங்கள் எதுக்கு குறுக்க வந்தீங்க என்று கலாய்க்கிறாள். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சனியன் பிச்சைக்காரன் வேடத்தில் வந்து சிக்கிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது பாக்கியம் மற்றும் வைகுண்டம் ஆகியோர் சனியனை மடக்கி பிடித்து வைத்திருக்க, அவன் நான் பிச்சைக்காரன்தான் என்று சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்கிறான். பாக்கியம் என் மருமகளையா கடத்த பார்த்த என்று உள்ளே சென்று சுடுதண்ணீரை கொண்டு வந்து சனியன் மீது ஊற்ற, அவன் நகர்ந்து கொள்ள பின்னாடி வந்து நின்ற சௌந்தரபாண்டி மீது சுடுதண்ணீர் கொட்டி விடுகிறது. அதன் பிறகு சௌந்தரபாண்டி காயத்தில் தவிக்க பாக்கியம் மஞ்சள் போட்டு விடுகிறாள். எதுக்கு டி என் மேலே சுடுதண்ணீர் ஊத்தின என்று கேட்க, நீங்கள் எதுக்கு குறுக்க வந்தீங்க என்று கலாய்க்கிறாள். பிறகு சௌந்தரபாண்டிக்கு பாக்கியம் சாப்பாடு பரிமாற இசைக்கு சிவபாலனுக்கு சாப்பாடு பரிமாறுகிறாள். இதை பார்த்த பாண்டியம்மா, என்னடி சிவபாலனுக்கு நீ பொண்டாட்டி மாதிரி நடக்கிற என்று பேச, இசைக்கு மற்றும் சிவபாலன் என இருவரும் பாண்டியம்மாவிடம் கோபப்படுகிறாள். இதைத் தொடர்ந்து இசைக்கு சோகமாக அமர்ந்திருக்க பாக்கியம் அவளை சமாதானம் செய்கிறாள். சாப்பிடாமல் உட்கார்ந்திருந்த இசைக்கு யாரோ பேசினதுக்கு எதுக்கு நான் சாப்பிடாமல் இருக்கணும் என்று சாப்பிட போக, பாண்டியம்மா தன்னை அவமானப்படுத்திய இசைக்கியை அடிக்க போர்வையை போர்த்தி கொண்டு கிச்சனுக்குள் நுழைகிறாள். சிவபாலன் திருடன் என நினைத்து பாண்டியம்மாவை போட்டு அடிவெளுத்து எடுக்கிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். நேற்றைய எபிசோடில் வீராவுக்கு போலீஸ் ட்ரைனிங்கில் பங்கேற்பதற்காக லெட்டர் வருகிறது. பிராக்டிஸில் கலந்து கொள்ள லோக்கல் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியின் கையெழுத்து தேவை என தெரிய வர, முத்துப்பாண்டி கையெழுத்து போடுவானா இல்லையா என்ற சந்தேகம் எழுகிறது. சண்முகம் அவன் கையெழுத்து போடலனா என்ன, நாம் நம்ம டிஜிபியை சந்தித்து கையெழுத்து வாங்கிக்கலாம் என்று சொல்ல, பரணி நீ எங்கே போனாலும் கடைசியில் முத்துப்பாண்டி தான் கையெழுத்து போடணும், முதல்ல அவன்கிட்ட போய் பேசு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்று சொல்கிறாள். நேராக சண்முகம் ஸ்டேஷனுக்கு வந்து வீராவுக்கு கையெழுத்து போட சொல்லி கேட்க, முத்துப்பாண்டி கேட்டதும் கையெழுத்து போட முடியாது, அதுக்குன்னு முறை இறுக்கி என சொல்லிவிடுகிறான். இதையடுத்து இன்னும் என்ன நடக்கப் போவது என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் வீரா முத்துப்பாண்டி கையெழுத்து போடுவானா இல்லையா என்ற குழப்பத்தில் இருக்க, பரணி முத்துப்பாண்டி கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே, அதற்கு நான் சொல்கிற மாதிரி செய்யணும் என ஐடியா ஒன்றை கொடுக்கிறான். இசைக்கு பேசினால் முத்துப்பாண்டி கண்டிப்பாக கையெழுத்து போடுவான், பொண்டாட்டி பேச்சை தட்டமாட்டான் என்று சொல்ல, வீரா இசைக்கியிடம் உதவி கேட்கிறான். அடுத்த நாள் காலையில் முத்துப்பாண்டிக்காக சட்னியும் பணியாரமும் செய்து எடுத்துக்கொண்டு சண்முகத்துக்கு தெரியாமல் வீராவும் இசக்கியும் போலீஸ் ஸ்டேஷன் வருகின்றனர். எங்கே முத்துப்பாண்டி விடாதியிடம் சண்முகம் குடும்பத்தில் இருந்து யார் வந்தாலும் உள்ளே விடாதே என்று சொல்கிறான். இதைத் தொடர்ந்து இசைக்கு மற்றும் வீரா ஸ்டேஷனுக்கு வர, முப்பிடாதே உள்ளே விடக்கூடாதுன்னு ஐயா சொல்லி இருக்கார் என்று தடுக்க, இருவரும் அவனை தள்ளிவிட்டு உள்ளே வருகின்றனர். இசைக்கு உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை என்று ஆரம்பிக்க, முத்துப்பாண்டி அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு என்று கேட்கிறான். என் தங்கச்சிக்காக கையெழுத்து போடணும் என்று சொல்ல, முப்பிடாதி நேற்று சண்முகம் வந்து போனதும் ஐயா கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பியாச்சு என்று சொல்கிறான். பிறகு இசைக்கு மீண்டும் உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை, உங்களுக்காக நைட்டெல்லாம் கண்முழிச்சு கஷ்டப்பட்டு இந்த பணியாரத்தை செய்து வந்தேன் என்று சொல்லி பணியாரத்தை நீட்ட, முத்துப்பாண்டி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லியும் இசைக்கு அதை அங்கேயே வைத்து விட்டு வருகிறாள். இவர்கள் கிளம்பி வந்ததும் முத்துப்பாண்டி அதை ஆசையாக எடுத்து சாப்பிட்டு சந்தோஷப்படுகிறான். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.